ஹே டெக்கி ஸ்குவாட், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிசரன் டெக். நான் உங்கள் ஹரிசரன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் மாதிரியே எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் வந்து டூயட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிக்டாக் வந்து பேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் செட்டராக இருந்தது. ஸோ டிக்டாக்ல இருந்த எல்லாருமே வந்து அங்கே பேன் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு தான் வந்தாங்க. ஸோ இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நீங்கள் டூயட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டிக்டாக் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரியும் டூயட்னா என்ன அப்படின்னா, உங்கள் ஆல்ரெடி இருக்கிற வீடியோ பக்கத்தில் வந்து உங்கள் வீடியோ வந்து கொண்டு வர மாதிரி. ஸோ இதுதான் வந்து டூயட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்து யாரும் அப்டேட் பண்ணாமே வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பற்றி போட்டால் வந்து எனக்கு வரமாட்டேங்குது, இந்த அப்டேட் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ மேலே இருக்கிற அந்த 3 பாரையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்து போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு செட்டிங்ஸில் வந்து ப்ரைவசி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரிக்கு கீழே வந்து ரீல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து எனேபிள் ரீமிக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து சில பேருக்கு ஆஃபில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டால் தான் வந்து டூயட் பண்ண முடியும். ஸோ இது முதல்ல எனேபிள் ஆகணும் அப்படின்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து ரீல்ஸ் போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம டூயட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே கீழே வந்து ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி ரீமிக்ஸ் திஸ் ரீல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய கேமரா ஸ்க்ரீனு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துருச்சு. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து வந்துட்டுருக்குது. ஸோ என் கையும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரீல்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டூயட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கீழே இருக்க லைக் பட்டனை வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா யார் வந்து அதிகமாக ரீல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். Okay guys, thanks for watching. Have a nice day.